விதிமுறைப்படி போர் நடந்திருந்தா பாண்டவர்கள் ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆனா கிருஷ்ணர் ஏன் ஒவ்வொரு கட்டத்திலையும் தர்மத்தை வளைச்சாரு? போர் விதிகளை மதிக்காத ஒருத்தர் எப்படி கடவுளாக முடியும்? இதெல்லாம் அப்பட்டமான துரோகம் இல்லையா? ஆனா கிருஷ்ணர் ஏன் இத பண்ணாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதிர வைக்கும் லாஜிக் இதோ. நண்பர்களே, மகாபாரத போர்ல கிருஷ்ணர் ஒரு போர் வீரனா இல்லாம ஒரு மிகப்பெரிய சூத்திரதாரியா இருந்தார். பீஷ்மர், துரோணர், கர்ணன்னு ஒவ்வொரு மாவீரனையும் வீழ்த்துறதுக்கு கிருஷ்ணர் கொடுத்த ஐடியாக்கள் எல்லாமே ரூல்ஸ மீறினதுதான். பீஷ்மரை வீழ்த்த சிகண்டிய முன்னிறுத்தினது, துரோணரை வீழ்த்த அஸ்வத்தாமா இறந்துட்டான்னு பொய் சொல்ல வச்சது, கர்ணன் தேர தூக்கும் போது அம்பெய்த சொன்னது, இதெல்லாம் பார்த்தா கிருஷ்ணர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் மைண்டர் சீட்டர் மாதிரி தெரிவார். ஒரு கடவுளே ஏன் இவ்வளவு கீழிறங்கி போய் சதி செய்யணும்னு கேள்வி கேட்காதவங்களே இல்ல. ஆனா இந்த கேள்விக்கு பின்னாடிதான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ட்விஸ்ட் இருக்கு. கிருஷ்ணரோட வாதம் ரொம்ப சிம்பிள். ஒரு புற்றுநோய் கட்டி உடம்பை அழிக்குதுன்னா அந்த இடத்துல ரத்த காயம் இல்லாம ஆபரேஷன் பண்ண முடியாது. கௌரவர்கள் பக்கம் நின்ன பீஷ்மரும் துரோணரும் தர்மத்தை சொல்லி தந்த அறிவாளிகளா இருக்கலாம். ஆனா அவங்க நின்னுட்டு இருந்தது அதர்மத்தோட நிழல்ல. அந்த வேர்களை அழிக்க கிருஷ்ணர் கையாண்டது சதி இல்ல, அது ஒரு அவதார கடமை. அதே மாதிரிதான் கர்ணனோட மரணமும். ஒரு விஷப்பாம்பை கொல்லும் போது அது தூங்கிட்டு இருக்கா இல்லையான்னு பாக்குறது தர்மம் இல்ல, அதை கொல்றதுதான் தர்மம். இதுதான் கிருஷ்ணரோட அதிரடி தர்க்கம். இந்த கேள்வி எல்லாம் நமக்கு மட்டும் வந்த கேள்வி இல்ல. போர்க்களத்திலேயே நேருக்கு நேர் நிக்க வச்சு கர்ணனே கிருஷ்ணரோட முகத்துக்கு முன்னாடி டைரக்டா கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு அவனுக்கு கிடைச்ச பதில் இருக்கே, அதுதான் உண்மையான ட்விஸ்டே. கர்ணன் தேர தூக்கும் போது அர்ஜுனன் தயங்குறான். ஆனா கிருஷ்ணர் கத்துறாரு, கிட்டியது ஒரு சந்தர்ப்பம் பார்த்தா அவனை இப்பொழுதே சாய்த்து விடு, யோசிக்காதே அம்பை விடுன்னு. கர்ணன் நியாயம் கேக்குறான். அப்ப கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேக்குறாரு, திரௌபதிக்கு அநீதி நடந்தப்போ உன் நியாயம் எங்க போச்சுன்னு. கிருஷ்ணர் செஞ்சது தப்புனா அதர்மத்தை வேடிக்கை பார்த்தது அதை விட பெரிய தப்பு. ஒரு மாபெரும் நன்மையை செய்ய சின்ன தீமைகளை செய்யறதுல தயக்கம் காட்டக்கூடாதுன்னு அவர் உலகத்துக்கே சொல்லி தந்தாரு. சட்டம் மனுஷனுக்காக தான், மனுஷன் சட்டத்துக்காக இல்ல. கிருஷ்ணர் ஒரு மாஸ்டர் மைண்டட் கிரிமினல் கிடையாது, அவர் ஒரு சுப்ரீம் டிசைனர். தர்மம் அழியாம இருக்க அவர் செஞ்ச அந்த தந்திரங்கள் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நீதிக்கு அடிப்படை. கிருஷ்ணரோட இந்த அதிரடி முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நியாயமா இல்ல உண்மையிலேயே பெரிய சதிதானா? கமெண்ட்ல சொல்லுங்க. இருள் விலகட்டும், அறிவு ஓங்கட்டும், தேடல் தொடரட்டும், அறத்தின் பாதையில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.